ஹலோ மக்களே, வாங்க நம்ம ஒரு இன்ப சுற்றுலாக்கு போவோம். போகும் வழி எங்கும் பயணமும் சந்தோஷமும் கூடிய கலந்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்குறதுனா நமக்கு கோயம்புத்தூர் ஃப்ளைஓவர்லேருந்து நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், நம்ம கோவை மாநகரத்தில் கலைஞர் மகனால் கட்டப்பட்ட ஸ்டாலின் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட ஹைவே, பாலம், பிரிட்ஜ், ரோடு மற்றும் பலவிதமான போக்குவரத்துகள் இடையூறு இல்லாமல் செய்து கொடுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப நம்மளுடைய இயற்கை வளத்தை அழித்து கொண்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இருந்தாலும் கண்காணிப்புகளும் எவ்வளோ விதமான ரோட் ஃபெசிலிட்டிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. வாங்க பாம்பு பண்ணைக்கு நம்ம போவோம். மிக அருகாமையில், கோவையில் மிக அருகாமையில் இருக்குது. பாம்பு பண்ணை இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, டேம் இருக்குது. நல்ல ஸ்பெசிலிட்டியான ரோடு, ஹைவே நமக்கு ஸ்டாலின் அவர்களால் அமைத்து தரப்பட்டிருக்கு. பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் நம்ம ஸ்டாலின் ஐயா பல நன்மைகள் செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் பார்த்து இருப்பது கோயம்புத்தூர் உள்ள ஹைவே, 6-வே ட்ராக். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. வாகன போக்குவரத்துகள் இடையூறுகள் இல்லாமல் நமக்கு சென்று வரலாம். பாம்பு பண்ணை பார்ப்போம். மக்களே வாங்கள், நம்ம வேகமாக செல்வோம். பார்த்து கொண்டே வாங்க. கோவை வானொலி நிலையம், பின்பு போக்குவரத்து சாலையில் செல்லும்போது இருபுறமும் கவனித்து செல்லவும். இருபுறமுள்ள பூச்செடிகள், மலைகள், தென்னை மரங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். கோவை மாநகரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக மிக அருமையான அழகிய பகுதிகள் கோவையை சுற்றி இருக்குது. நம்மளால் வெளியூர் செல்லணுங்க அவசியமே கிடையாது. கோவை மாநகரம் மிக அருமையான மாநகரமாக இருக்குது. இந்த மாநகரத்தை சுற்றி என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்குது. நம்ம தான் எதுவுமே கண்டுக்க தூரமாக போய் நம்ம பார்த்துட்டு வரோம், அவ்வளோதான். முதல்ல கோயம்புத்தூர் சிட்டியே உங்களுக்கு அருமையாகவே இப்போ மாறிட்டு வருது. பெரியார் அறிவாலயம் வேறு நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்தாச்சு. நம்ம ஞானத்தையும் அறிவையும் வளர்த்துக்கொள்வதற்கு எவ்வளவோ முக்கியமான தேவைகளை நம்ம அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எவ்வளவோ பாராட்டத்தக்க விஷயம். வந்து 5 வருடத்துக்குள்ளே எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுட்டு வர்றாரு அவர். பாருங்கள், நல்லா பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் போக்குவரத்து வசதிக்கும் ரோட் ஃபெசிலிட்டிக்கும் எவ்வளவோ வசதிகள் சேர்ந்து வருது. நம்ம போயிட்டுருக்கிறது இப்போ பாம்பு பண்ணைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி ஹைவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்களை நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய ஏரியா எவ்வளவோ கோயம்புத்தூருக்குள்ளே இருக்குது. கோயம்புத்தூர் சுற்றி பார்த்தாலே பல வருடங்கள் நின்று பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. வாங்க அப்படியே நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற மதுக்கரை மார்க்கெட்டு லைன்லாம் போகலாம் பாருங்கள். ஹைவே சுற்றி எவ்வளோ வாகனங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இடையூறுகள் இல்லாத பயணம், இன்பமான பயணம். பாருங்க, நம்ம பக்கத்து எல்லை கேரளா எல்லைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். எல்லை பகுதியில் எப்படி ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள். சென்சார் கேமரா இருக்குது, ஸ்பீடு லைனிங் கரெக்டாக இருக்குது, ட்ராக் கரெக்டாக இருக்குது. பலவிதமான மத்தியும் போயிட்டுருக்கோம். ரோட் ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் தேக்கு மரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இருபுறமும் ஃபாரஸ்ட் இருக்குது, அழகாக இருக்குது. வாகனங்கள் எவ்வளோ வாகனங்கள் நிறுத்தி வச்சுப்பட்டுருக்கு பாருங்கள். கேரளாவில் லாட்ரிகள் இருக்குது. பலவிதமான அட்டகாசமான பகுதியிலிருந்து தமிழக மக்களே நம்மெல்லாம் எவ்வளவோ கொடுத்து வச்சுருவீங்க பாருங்கள். பக்கத்து எல்லை கேரளா சுற்றி பாருங்கள். எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே நம்ம ஊர் தான், நம்ம ஏரியா தான். பாஷைகள் தான் வேறு, மனிதர்களும் நம்ம மனிதர்கள் தான். பார்த்து கொண்டே வாங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக நம்ம இருக்க ஊர்லேயே இருக்குது. ரொம்ப ஜஸ்ட் ½ ட்ராவலிங்கில் நம்ம பார்க்க போகிற அருமையான காட்சிகள் இதெல்லாம். எவ்வளோ அருமையான காட்சிகள் பாருங்கள். எவ்வளோ பழங்காலத்து பில்டிங்கள், பழங்காலத்து ரோடுகள் பாருங்கள். பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மெதுவாக முந்திச் செல்கிற வாகனங்கள், மலை பிரதேசங்கள்,
காடுகள், வீடுகள், தென்னை மரங்கள், ஃபாரஸ்ட் பாருங்கள். நம்ம ஃபாரஸ்ட் பாருங்கள். ரயில்வே கேட் பாருங்கள். ரயில்வே கேட்டில் ரயில் வர்றதையும் பார்ப்பீங்க. எவ்வளவோ ஸ்பெசிலிட்டி இருக்குது. நம்ம சுற்றி எவ்வளவோ நல்லது இருக்குது. நம்ம எடுத்துக்கிற இடத்துல தான் எல்லாமே இருக்குது. பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், ரயில்வே கிராசிங். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரயில்வே கிராசிங். ட்ரெயின் வருதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், மலைகள் மத்தியில் ட்ரெயின் வருது. எவ்வளோ அருமையான காட்சிகளை நம்ம பார்த்துக்கிறோம். பாருங்கள், தூரத்தில் ஒரு ரயில் வருது பார்க்குறீங்களா? பாருங்கள், மலைகள் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், இயற்கை எழில் கொஞ்சம். தமிழகம் கேரளா எல்லை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், மலைகள் பாருங்கள், டேம் போகிற பகுதியில் மலைகளை பாருங்கள், அருமையாக இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. பாருங்கள், ஜஸ்ட் 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அப்படி ட்ரெயின் வர்றது அழகாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. பாருங்கள், ட்ரெயின் வந்துட்டு பாருங்கள், ஆடி அசைஞ்சு மெதுவாக வருது. பாருங்கள், ட்ரெயின் எவ்வளோ அழகாக வருது. பாருங்கள், ட்ரெயின் வர அழகே வருது. நீங்கள் ட்ரெயின் பிரியர்களுக்கு மிக அருமையான வாய்ப்பான பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய நல்ல பிளேஸ் பார்க்குது. பொறுமையாக பாருங்கள், எவ்வளோ அருமையான பிளேஸ் பாருங்கள். ட்ரெயின் ஜேர்னி பாருங்கள் எப்படி இருக்குது. இயற்கை நிறைஞ்சு மலை நடுவில் ட்ரெயின் போகுது. அடுத்த ட்ரெயின் ஆப்போசிட்டில் கூட்ஸ் வருது. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், நம்ம கோவை மாவட்டத்தை சுற்றி எவ்வளோ அழகுகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். தமிழக எல்லையில் பாருங்கள், எவ்வளோ அருமையாக அமைச்சிருக்காங்க. வெள்ளைக்கல்லில் அமைக்கப்பட்ட சாலையில் கூட்ஸ் ட்ரெயின் போகுது. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், இதே இயற்கை தான். பாருங்கள், அதுலேருந்து போகக்கூடிய ரோடுகள் பாருங்கள், இருபுறம் காடுகள் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. பாருங்கள், சாலைகள் கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது. ட்ரெயின் பாதை பாருங்கள், எவ்வளோ இயற்கை பொழுது சாய நேரத்தை பாருங்கள். சாலைகள் பாருங்கள், இடதுபுறம் கேரளாவும் வலதுபுறம் தமிழ்நாடும் இருக்கிறது. பாருங்கள், ஒரே சாலை தான். ஒரு சாலை இடதுபுறம் கேரளா, வலதுபுறம் தமிழ்நாடு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், பழைய காலத்து வீட்டில் வெள்ளைக்காரில் கட்டப்பட்ட பில்டிங்கெலாம் இருக்குது. எவ்வளோ சுவாரஸ்யமான நிறைந்த தமிழ்நாடு. பாருங்கள், இயற்கைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். எவ்வளோ இயற்கையான பகுதி போயிட்டுருக்கோம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாம்பு பண்ணை பார்க்க போகிறோம். பாம்புகள் பாருங்கள். பாருங்கள், கட்டுவிரியன், கொம்பேரியன், கண்ணாடி கட்டுவிரியன், பாட்டுகள் கண்ணாடி கட்டுவிரியன். பாருங்கள், மண்ணொலி பாம்பு பாட்டுக்கிறோம். நம்ம மண்ணொலி பாம்பு இல்லையா? பாருங்கள், இது பாருங்கள், ராஜநாத குட்டிகள். இதுகள்லாம் ராஜநாதத்தில் வர குட்டிகள். கடைசியில் பாருங்கள், சிறுச கரையன் இருக்கு பாருங்கள். உள்ளே பாருங்கள், தெரியுதா? லாஸ்ட்டில் அடுத்தது பார்க்க போகிறது நம்ம பச்சை பாம்பு பார்க்க போகிறோம். பாருங்கள், பச்சை பாம்பு, தண்ணி பாம்பு. பாருங்கள், எவ்வளவோ பெரிய பாம்புகள்லாம் பாருங்கள். இவ்வளோ ரகமான பாம்புகளை பார்த்து பாருங்கள். முன்னாடியே படுத்துட்டு பாருங்கள். பாருங்கள், கடைசியில் படுத்துட்டு பாருங்கள். உள்ள கடைசியில் பாருங்கள், கரையேன்னு இருக்கும் தெரியும். பாருங்கள், இன்னும் பெரிய பெரிய அனகொண்டா பாம்புகள்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அனகொண்டா பாம்புகள், அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக அப்படியே பாட்டே வாங்க, ஒன்பையாக பாட்டுவாங்க. பாருங்கள், நம்ம நாட்டில் இவ்வளோ பாம்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பாட்டு வரீங்க. பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க பார்ப்பீங்க. பாருங்கள், பல ரகமான பாம்புகள், எவ்வளோ அருமையான பாம்புகள், எவ்வளோ நெளிவாக போகுது. பாருங்கள், தலையை தூக்கிட்டு எவ்வளோ வேகமாக போகுது. ஒரு மரத்து மேலே 7-8 பாம்புகள் ஒட்டுக்கா படுத்துட்டு இருக்குது. பாருங்கள்,
அங்கே ஒரு பாம்பு பாருங்கள், அப்படியே செவுறுதான்றக்கு என்ன பண்ணணுமோ அதில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். இந்த கல் மேலே எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குது பாருங்க. இந்த கல் மேலே பாருங்க அப்படியே வருது பாருங்க, எப்படி தூக்குது பார்த்தீங்கன்னா தலையை பாருங்கள். இப்படி வெளியே வர்றதுக்கு எவ்வளோ துடிப்பாக இருக்குது பாருங்கள். நாம் மனுஷன்தான் சிறையிலேருந்து வெளியே வரக்கு ரொம்ப துடிக்கிற மாதிரி அதுவும் சிறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து வெளியே வரக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கு. அதே போல் தான் மனிதர்களும் பல சிக்கல்களிலும் இருப்போம். வெளியே வரக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியாகும். நம் மனித முயற்சி வெற்றியாகும், மிருகத்தின் முயற்சி தோல்வியில் போய் சேரும். பாருங்கள், அடுத்து நீங்கள் பார்க்க போது பழைய வீடு பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட பில்டிங் இதுங்க. பாருங்கள், அதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு, மலைப்பாம்பு உள்ளே கிடக்கிறதுக்குள்ள. அப்புறம் அப்படியே இப்போ லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம ஹைவே ரோட்டில் வரப்போகிறோம், பார்த்துட்டே இருக்காங்க. இருள் சூழ்ந்த மத்தியில் நடு காட்டுக்குள் நம்ம வந்துட்டுருக்கோம். அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்துட்டுருக்கோம். பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதா கோயில் உள்ளே இருக்குது. இந்த மாதா கோயில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு மாதா கோயில். கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருடம் பழமையான கோயில் இது. டேமுக்கு பக்கத்தால் 350 வருடத்துக்கு மேலான பழமையான கோயில்கள். பாருங்கள் எவ்வளோ பழமையான கோயில்கள், எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள். ரெனோவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஃப்ரெண்ட்லாம். அப்படியே வாங்க, நம்மளும் மறுபடியும் திரும்பி நம்ம வீட்டுக்கு திரும்பி போகிற வழி. காட்டு பகுதியில், அடர்ந்த பகுதியில் வாகனங்கள் சென்று கொண்டு தான் இருக்குது. இது ரொம்ப மணின்னு 10 மணிலாம் நினச்சிடாங்க. ஜஸ்ட் 6 o'clockலேயே இவ்வளோ இருட்டோடு வரும். வணக்கம்.